ஹாய் ஆல், திஸ் இஸ் குட் வைப்ஸ் வித் பிகே. இன்னைக்கு என்ன குட் வைப்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணியிருப்பீங்க, வெட்டிங் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஏன் வீக்கெண்ட் கூட பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு நாளை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னைக்காவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? இப்போது ஒரு நாளை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 24 ஹார்ஸ் இருக்குது. அதை 8 ஹார்ஸ் 8 ஹார்ஸ் 8 ஹார்ஸாக 3 ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 8 ஹார்ஸ் வந்து ஒர்க். ஒர்க் அப்படின்றது உங்களோட ஜாப். உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த 8 ஹார்ஸ்ன்றது ஸ்லீப். எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப கம்பல்சரி. கரெக்டான டைமுக்கு தூங்குறதும், கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கிறதும், ஸ்லீப் சைக்கிள் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க் அண்ட் ஸ்லீப்பில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்த 8 ஹார்ஸை வந்து 3 ஹார்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 ஹார்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸ்லீப்புக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஹெல்த். உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், பேலன்ஸ்டான சாப்பாடு எடுத்துக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹெல்த் இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். ஸோ ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்த 1 ஹார் வந்து ஹைஜீன். ஹைஜீன் அப்படின்றது வந்து நம்ம பல் விளக்குறது, குளிக்கிறது, வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்ற எல்லா விஷயத்துலையுமே ஹைஜீன் இருக்குது. ஹைஜீனும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதான் ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அடுத்த 1 ஹார் வந்து ஹாபி. நீங்கள் வந்து சின்ன வயசில் விட்ட விஷயம், இல்லை வந்து பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கார்டனிங் பண்ணுறதோ, பெயிண்ட் பண்ணுறதோ, இல்லை வந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அது மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் 1 ஹார் கண்டிப்பாக ஹாபிக்கு ஒதுக்குங்க. அடுத்த 3 ஹாரை 3F அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹார் வந்து ஃபேமிலிக்கு. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்த 1 ஹார் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போய் மீட் பண்ணுறது, இல்லை வந்து ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுறது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி ஒரு பழைய நினைவு வரும்போதே நம்ம ஒரு ஹாப்பியாக இருப்போம் நம்மள அறியாமலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு ஒரு 1 ஹார் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கணும். அடுத்த 1 ஹார் வந்து ஃபெய்த். ஃபெய்த் அப்படின்றது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுளை கும்பிடுங்க. இல்லை நீங்கள் என்ன ஃபெய்த்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் என்ன நம்புறீங்களோ அந்த விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த 3 ஹார்ஸை 3S அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3S அப்படின்னா சோல். சோல் அப்படின்னா நம்ம ஆன்மா, ஒரு உள் மனசு அப்படின்னு வச்சுப்போம். உள் மனசு வந்து நிறைய இடத்துல பேசும், நமக்கு நிறைய விஷயத்த சொல்லும். ஆனால் நம்ம அதை இப்பெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் உட்காருங்க. சிட் வித் யோர் செல்ஃப். நீங்கள் உட்கார்ந்து உங்களுக்கு நீங்களே உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படின்றத கேளுங்க. அடுத்த எஸ் வந்து சர்வீஸ். சர்வீஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு வாலண்டியரிங் பண்ணுறது, இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஏதோ ஒரு நல்ல காஸ்க்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது எல்லாமே சர்வீஸில் வரும். அடுத்த எஸ் வந்து ஸ்மைல். நீங்களும் சரிங்க, மற்றவங்களையும் சிரிக்க வைங்க. ஸ்மைல், சிரிப்பு அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே ஒரு முக்கியம். ப்ளஸ் அது வந்து வேணும். எல்லாரோட லைஃப்லையும் சிரிப்பு அப்படின்றது இருக்கணும். ஸோ இதுக்கு 1 ஹார் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்க மாட்டோம். சப்போஸ் இந்த விஷயத்தில் சில விஷயம் நம்ம பிஸி லைஃப்னால நம்ம மறந்துருப்போம். ஸோ அந்த மறந்த விஷயத்த இந்த வீடியோ மூலமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி 1 டேவை ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். மேபி இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ண இது உங்களுக்கு ஹேபிட்டாக கூட மாறலாம். அப்போது உங்களுக்கு எப்படி லைஃப் மாறியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன பிளானிங்க்கு பேர் வந்து 8+8+8 ரூல். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் வந்து இந்த ஹோல் வீடியோவோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். இந்த வீடியோ உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு, நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். டாடா பாய்.